ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து நெய்யோடு அப்படியே வறுக்கணும். அந்த ஸ்மெல்லு போகணும். ஒரு மாதிரி வாசனை வரணும், அப்போ நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கலரில் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக பண்ணால் ரோஸ்ட் மாதிரி கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. ராகி போதும், ஏன்னா வந்து ரொம்ப பண்ணால் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எடுத்துக்கலாம். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். பாருங்கள், நட்ஸில் எடுத்திருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் பிளாக்கு, அப்புறம் பாதாம், நெக்ஸ்ட்டு வந்து அத்திப்பழம், அப்புறம் முந்திரி, அப்புறம் ஒரு 7-8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸு, அத்திப்பழம்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சூடான வதவதன்றதுக்கு எடுத்து பண்ணிக்கலாம். இதில் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, அத்திப்பழம், அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு 2-3 ரொட்டேஷன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இது பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். டேட் சேர்த்துட்டு இதில் இந்த ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ராகி மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 2 சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லட்டு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இப்போ இதை மிக்சியில் 2 போட்டு எடுத்துடலாம். 2 ரொட்டேஷன். இதை வந்து நல்லா போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் நெய் கொஞ்சம் காய்ச்சி போட்டு லட்டு பிடிச்சிடலாம். காய்ச்சியாச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த பாதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு லட்டை உருட்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். நல்லா ப்ரோட்டீன் லட்டு. எல்லா நட்ஸு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.